அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 105:37 வசனத்தின் பின்பகுதி. இஸ்ரவேல் கோத்திரத்தாரை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை மாறாததாயிருக்கிறது. அவருடைய ஜனங்களாகிய நமக்கும் கூட இந்த வார்த்தை நாம் அதை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய வார்த்தை. ஆமென். குடும்பங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிக்கையிட நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் எல்லைகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். பலவீனமான காரியங்கள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவர் சரீர பலவீனங்களை மாற்றுவார். மனிதர்களால் உண்டாகிற காரியங்களையும் மாற்றுவார். உங்களுடைய உள்ளும் புறம்பும் இருக்கிற அத்தனை பலவீனங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆமேன். அவருடைய பலன் அப்படின்னு சொல்கிறதே அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நம்முடைய பலன். அவர் நம்ம கூட இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பலவீனமும் நம்மை தொடாது. ஆமேன். நம்முடைய சரீரத்திற்கு பலன் கொடுக்கிறவர். மனம் தளர்ந்து போன சூழ்நிலையில் நம்முடைய மனதை தைரியப்படுத்தும்படி பலன் கொடுக்கிறவர். அநேக வேளைகளில் பிரச்சனைகளை பார்த்த உடனே ரொம்ப தளர்ந்து போயிடுறோம். இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கையே அற்றுப்போகிற அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது நாம் ரொம்ப சோர்ந்து போய்விடுகிறோம். இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது உண்மையிலே நம்முடைய சரீரம் அப்படியே பலவீனப்பட்டது போல காணப்படுகிறது. நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின போராட்டங்கள் நமக்கு வரும்போது நம்முடைய மனது ரொம்ப வேதனைப்படுகிறது. ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஒரு உற்சாக குறைவு இதெல்லாம் உண்டாகிறது. இப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவன் கர்த்தருக்காக எழும்பி நின்று வைராக்கியமாய் நின்ற ஒரு ஊழியக்காரன். அவன் ஜெபித்து கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். ஆனால் ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தை அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. அவனை அப்படியே ரொம்ப சோர்ந்து போக வைத்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டு சொல்கிறான், போதும் கர்த்தாவே, என்னை நீர் எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அப்பா ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார். எவ்வளோ நல்ல தேவன். அவர் 2 முறை அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, அடையை கொண்டு கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் 40 நாட்கள் அப்படியே நடந்து போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். உங்களுக்கு ஒருவேளை மனதளவில் பிரச்சனை இருந்தாலும், ஒருவேளை சரீரப்பிரகாரமான காரியத்தை குறித்த ஒரு பயம் இருந்தாலும், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலவீனத்தை மாற்றி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ மனதளவில் உண்டாகிற பலவீனங்கள் நமக்கு பயத்தை உண்டாக்குது. ஆனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது மனிதன் புலம்புகிறான், அழுகிறான். அப்போ ஒரு பெரிய பாதிப்பு எங்கேயோர்ந்து வந்துருச்சு அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த உங்களுடைய குடும்பங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை. சரீர பலவீனமோ, மனதளவிலே பலவீனமோ, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது உண்டாகிற பலவீனமோ உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பலவீனங்கள் இருக்குதோ அத்தனை பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போகிறார். ஆமேன். தேவனுக்கு பிரியமாயிருப்பது தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும்போது, அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் பலமுள்ள நமக்கு உதவி செய்ய முடியும். ஒருவேளை பலனில்லாத சூழ்நிலை வரும்போது அதுலேயும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒருவேளை
உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை குறித்து பலவீனப்பட்டு போயிருக்கலாம். சில நேரங்களிலே ஆரோக்கியம் இல்லாமல் உடல் நலம் கெட்டது நிமித்தமாய் சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுவீங்களா? ஏன் குடும்பத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ண உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை ஆண்டவர் தலைகளாய் மாற்றுவார். ஆமேன். இன்றைக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கொத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு மனதளவில் ரொம்ப சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? உடல் தளர்ச்சி விட்டு பலவீனப்பட்டு நீங்கள் காணப்படுறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் அந்த சோர்ந்து போக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை இடம் கொடுக்காதுங்க. நீங்கள் உங்களால் முடியாது, ஒருவேளை டாக்டர்ஸ் முடியாதுன்னு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து மற்றவங்கெல்லாம் இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமேன். குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து மனதளவில் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பலவீனத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் சில காரியங்களை பார்த்து பலவீனப்பட்டு சோர்வுற்று இனி என்ன செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே எங்கள் எல்லைகளிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை என்று நாங்கள் ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றுகிற தேவன், எங்களை நீர் பலப்படுத்துகிற தேவனப்பா. உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீர் பலப்படுத்துவீராக. ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்ய போகிறார். God bless you.